ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஆடி 18ஆம் நாளான இன்றைய ஆடிப்பெருக்கு தினத்தில் இன்று இரவுக்குள் ஒரு நற்செய்தியை நீ கேட்பாய். இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்துள்ளது என் குழந்தையே. என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும். அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய், ஆச்சரியமுடையதாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு உன் தந்தையான நான் கொடுப்பேன். இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடமில்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாகி உள்ளது. சிறிது நாளில் அது உனக்கு தெளிவு பெறும். நீ கவலை கொள்ளாதே. உன்னை விட்டு உன் தந்தையான நான் எங்கும் செல்ல மாட்டேன். உறுதியோடு கேள். என் மீது நம்பிக்கை உனக்கு முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும். என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகிச் செல்லாதே. என்னை நீ அணுகுவதற்கு விசேஷமான வழிமுறைகள் ஏதும் இல்லை. நம் தாயை எப்படி அணுகுவோம்? இதே போல ஒரு கேள்வி கேட்பது மடத்தனமானது. அன்பு என்ன என்று குழந்தை உணர்வதற்கு வெகு நாட்களுக்கு முன்னதாகவே தாய் தன் குழந்தைகள் மீது அன்பை பொழிந்து வருகிறாள். அதே போல நானும் என் குழந்தைகளின் மீது அன்பை பொழியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்னையின் பாத்திரத்தை ஏற்று முற்பிறவிகளிலிருந்தே தொடர்ந்து தம் பக்தர்களாகிய குழந்தைகளின் மீது அன்பை பொழிந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அவர்கள் இப்போது என்னை எப்படி அணுகுவது? அவர்கள் என்னை அணுக வேண்டும் என மனப்பூர்வமாக விரும்ப வேண்டும். உடனே அணுகுமுறை துவங்கிவிடும். அக்கணத்திலிருந்தே அவர்கள் நிலைமையில் முன்னேற்றம் ஆரம்பமாகிவிடும். அவர்கள் மேலும் மேலும் உற்சாகமடைய முடியும். மேன்மேலும் பலனும் அடைய முடியும். வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன. நீ உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல், அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது. நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு. அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே. குறுக்கு புத்தி சுயநலமானது, விரைவில் துன்பத்தை தரக்கூடியது. குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடமற்ற நிலை முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும். நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடும் இருக்க வேண்டும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய். இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு. உன் அம்மா அப்பாவாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன். நல்லதே நடக்கப் போகிறது என் தங்கமே. கடல் அலை போல 1000 துன்பங்கள் உனக்கு வந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கிறதல்லவா? பிறகு உன் தந்தையான நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.